திருச்சிக்கும் திருச்சிராப்பள்ளிக்கும் திருச்சி கட்டின தாலி சிக்கலாம எடுத்தவங்களுக்கு சென்னை வட்டணத்துல பாதி. சரி அது இருக்கட்டும். இடியே என்ன போட்டு கிழிச்சிக்கிட்டு இருக்க? போல எதுக்கு இந்த ஓலை? நாளைக்கு வருஷ பிறப்பு. விதை போடணும், அதுக்கு பொட்டி பொத்துறேன். என்ன இப்போ ஓலை கிழிச்சு இனிமே நீ எப்போ பொட்டி பொத்து நீ எப்போ வருஷ பிறப்பு கொண்டாடா? ஓலை கிழிச்சு என்ன நேரம் சொல்லு? அரை மணி நேரம் தானே, உனக்கு பொட்டி தந்தா சரிதானே. அரை மணி நேரத்துல பிடிச்சி தெரியும். நீ டயத்தை பார்த்துக்கிட்டே இரு, நான் பின்ன காட்டுறேன்னா என்னன்னு பாரு. இந்த ஓலையை கிழிச்சதை கட்டி என்ன அதுக்கு அங்கிட்டு வீசிட்டா? ஏன் அந்த ஓலை கழி வெட்ட ஓலை. இது எதுக்கு? இதை வச்சுதான் பொட்டி பொத்தணுமா? ஆமா, ஈக்கிய வச்சுதான் பொத்தணும். ஈக்கிய வச்சு எப்படிமா பத்த முடியும்? நான் பொத்தி காட்டுறேன் பாரு. அப்ப அந்த கிடக்குறது அது அதுதான் பொட்டி பொத்துறது. அப்ப இது இது ஊட வைக்கணும் ஈக்கி. அப்பதான் பொட்டி பெடப்படும், ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸ்ட்ராங்கா இருக்கும். இதை எடுத்துக்கிறேன் நான். இப்படி வச்சு பெருக்கல் மாதிரி ஃபர்ஸ்ட் வைக்கணும். வச்சு அப்படி மடக்கணும். இப்படி மடக்கணும் ஃபர்ஸ்ட். இப்படி வச்சுக்கிட்டு அப்புறம் அதுல இருந்ததே ஆரம்பம். ஓ அதே மாதிரி இதை பெருக்கலா கொண்டு வரணும். ஓ அடுத்தடுத்து பெருக்கலா கொண்டு வரணுமா? என்னவா பண்ணிட்டு இருக்க? கன்னி பரப்புறேன். கடையை பொட்டிக்கு கன்னி பரப்பணும். அப்படின்னா ஒரு ஓலை மடக்கிக்கிட்டே வரணும். இங்கிட்டு ஒரு ஓலை அங்கிட்டு ஒரு ஓலை அங்கிட்டு ஒரு ஓலை வச்சு. ஆமா, கடைசியா 2 ஓலை அங்கிட்டும் இங்கிட்டும் இருக்கும். அதான் மூளை மடக்கும். இந்தா முடிஞ்சா இந்தா. அதே மூலையை மட்டும் மடக்காம வர்ற? அப்படியே விடணும், விட்டுக்கிட்டு வரணும். ஒன்னொன்னே விட்டுக்கிட்டே வரணுமா? போ குறைச்சிட்டே வரணும். ஆமா, கடையை பொட்டிக்கு இப்படி சுத்துவலை பொட்டினா சுத்திக்கிட்டே வரணும். இப்போ வந்துட்டு இந்த கோலம் போடுறோம்ல, அதே மாதிரி தான். சிட்டு புள்ளியில இருந்து ஒரு புள்ளி வர இடுக்கு புள்ளி வைக்கிறோம்ல, அந்த மாதிரி. இனிமே எனக்கு அது புரியலையாம்மா, எப்படி பொட்டி வரும்னு. வரையில பாரு, பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் நானு. 4 ஓலை ஒரு பக்கம். அதுவும் கணக்கு இருக்கு. யாரும் கீழே போக முடியாது. போய் வரத நீ ஆரம்பிச்சேன் மறுபடி போடுவீங்கள. ஓ 2 பொட்டி என்னைக்கு? அஞ்சடி வச்சோம்னா 4 ஓலை. கூட 6 அடி 7 அடி வச்சா கூட ஓலை வரும். இப்போ நீ இந்த பொட்டி வந்துட்டு எத்தனை படி அரிசி பிடிக்கும்? இதா இப்போ நீ குத்துறது ரெடி பண்ணுறது இது வந்து சின்னப்படி 3 படி பிடிக்கும். சின்னப்படி 3 படி பிடிக்குமா? அந்த பெரிய படி அதில் 3 படி பிடிக்குமா? சின்ன படியால 3 படி. இந்த சின்ன உலக்கு மாதிரி இருக்குமா அதுவா? 3 படியும் பிடிக்கும், இல்லைன்னா 2 படியும் பிடிக்கும் ஓலைக்கு தக்கன. சின்ன படிக்கு 3 படினா ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ பிடிக்குமா? அது 2 கிலோவுக்கு பிடிக்கும். 2 கிலோ பிடிக்குமா? என்ன இப்போ தண்ணி ஒழிச்சிக்கிட்டு இருக்க? ஆமாம், பொட்டிக்கு அப்போத்தானே நிற்கும் ஓலை. இப்போ முடிஞ்சா அது? இப்போத்தான் வந்து மூளை மடக்குறேன். இப்போ மூளை மடக்குறதா? அது கொஞ்சம் பொறுமையாக பண்ணுமா? பொறுமையாக பண்ண முடியாதுல்ல, நீ 1/2 மணி நேரத்துக்குள்ள பொத்த சொன்னேன். நான் அதுக்கு இடையில நீ பொத்தி காட்டணும்ல. இந்த வீடியோலையா தெரியணும்ல.
மூளை மடக்கிறது தெரிஞ்சுச்சுன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. உன் மருமகளை பார்த்து பின்னிக்கிறோம்ல. அப்படித்தான் பார்க்கணும். அதான் கண்ணில் பார்க்குறாள். அவங்களாம் கம்ப்யூட்டர் காலமாக இருக்கையில் எப்படி பொத்துவாங்க? கம்ப்யூட்டர் காலம்னா என்ன போட்டி பற்ற மாட்டாங்களோ? உங்கள் காலத்தோட முடிஞ்சு வச்சியாமா. நீ என்ன சொல்லிக்கிறியோ உன் மருமகன் இப்போ கண்ணுக்குட்டியோட விளாண்டுருக்கு. பின்னாடி திரும்பி பாரு. அதான் ஒரு நைட்டு ஃபுல்லாக முடஞ்சி பார்த்தேன். இருக்கா? உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? கிளவி எதேன். கிளவினா எந்த கிளவி? நம்மளோட கிளவியா இல்லை பக்கத்து வீட்டு கிளவி? பக்கத்தில் முடையிறத பார்த்துக்கிட்டே இருப்பேன். குமரியில் அதோட ஒரு நைட்டு ஃபுல்லாக முடஞ்சேன். ஒரு ஓலை விட்டு போச்சு. சுற்றிக்கிட்டே வந்துச்சு. ஒரு வேளை விட்டு போனாலும் போச்சு வராது. கரெக்டாக வந்தாத்தேன். இந்த பொட்டிக்கு மட்டும் சுத்து ஓலை பொட்டிக்குன்னா காட்டிடலாம். இதுக்கு மட்டும் ஒன்று தப்புச்சுன்னா போச்சு. அது கரெக்டாக பரவி கொண்டு வரணும். உடையிறேன்டா. ஒரு சுத்து வந்துருச்சு. பொட்டி மாதிரி வந்துருச்சு. ரெண்டாவது சுத்து எடுக்கிறேன். மூணாவது சுத்துல வா கட்டிடுவேன். மூணாவது சுத்துல வா கட்டிடுவோம்னா புரியல. பொட்டியா வா கட்டி போட்டுருங்க. இப்போ பொட்டி மாதிரி தெரியுதுல்ல? தெரியுது. எனக்கு தெரியுது, மத்தாளுக்கு தெரியுமான்னு தெரியலையே. ஏன் தெரியாது? உனக்கு தெரியுதா விஜய்? என்ன தெரியுது? பொட்டி மாதிரி இல்ல, பொட்டிதான். என்ன பொட்டி மாதிரி தெரியுது? இல்லை ரொம்ப கஷ்டமா. இதெல்லாம் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. பண்ணிடுவியா ஜி? தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. மூணு ஓலை தானே எடுத்திருக்கேன். எத்தனை ஓலை எடுக்கணும்? அது எத்தனையும் எடுக்கலாம். கிட்டத்தில் எடுத்தால் தான் இருக்கமா இருக்கும். ஓலையா இருந்தால் பொட்டியாக வந்துருச்சா? கொண்டு போய் காலையில் எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு வேத ஓட கொடுத்து. யாருக்கு இது? யாருக்கு? நமக்கு இல்லையா? நம்மளுக்கு ஒன்று வந்தா கிடக்கல ஓலை. இப்போ இதுன்றது அவளுக்கா? உன் ஃபோனுக்கு என் ஃபோனுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. 28,000 ஃபோனுக்கு 15,000 ஃபோனுக்கு. பொட்டி ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. ஒன்றா மாதிரி அரை மணி நேரத்தில் முடிச்சிட்டியாம்மா? அந்த சைடுலாம் என்ன பண்ணணும்? அந்த இதுக்கெல்லாம் அந்த சத்தம் வச்சு சீவிடி அது மாதிரி சீவி விடணும். ஆமாம், அதை வலிச்சு ஒட்டை அறுத்து விட்டுட்டு ஒரு ஈக்கி வச்சு மறுபடியும் கட்டணும். ஓ, மறுபடியும் ரெடி பண்ணணுமா? அப்போ தான் பழப்படும் பொட்டி. இதெல்லாம் அறுத்து விட்டுறணுமா? திரும்ப பின்னாடி பின்னி விடணுமா? இல்லை, வலிக்கணும். இந்த மாதிரி இந்த வலிக்கணும் இல்லை, வலிக்கிற மாதிரி வலிக்கணும். சத்தாம்பங்க. சத்தாம்பா
அது பேர் ஏன் சத்தாம்புன்னு வச்சு? சத்தம் போடுமோ? சத்தகம். சத்தகமா? பொட்டி வலிக்கிற சத்தகம். சத்தாம்பு. இப்போ அம்மா பொட்டி அழகா தெரியுது. நல்லா தெரியுதா? தெரியுது. ஆனால் முடிஞ்சா? அதான் வலிக்கிறேன். ஓ, இது கடைசியா? ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கா வலிச்சிட்டு இருக்க? ஆமாம். சொன்ன மாதிரி 1/2 மணி நேரத்தில் முடிச்சிட்டியேவா? புக்குன்னு பின்னிடலாம். கொஞ்சம் வலிக்கிறதே கொஞ்சம் நேரம். ஓ, அப்போ அந்த கலர்லாம் பார்க்கலாமா? அந்த என்னமோ வண்ணம் காய்ச்சறது, அது எப்படி? அது வண்ணம் வாங்கிட்டு வந்து காய்ச்சணும். ஒரு சட்டியில் காய்ச்சிக்கிட்டு ஓலையை வாரணும். ஓலையை வார்ந்து அப்படியே நனைச்சி நாள் வச்சுருந்து மைக்கா நாள் புத்தணும். அது வண்ணம் போட்டால் நல்லா இருக்கும். இது சும்மா திருது புண்ணு. முடிஞ்சாமா? முடிஞ்சு. வெங்கடி என்னமோ வால் மாதிரி தொங்குது. அதைத்தான் வலிக்கணும். ஒரு அவ்வளோதான். முடிஞ்சாமா? முடிஞ்சு. சுத்தமாகவே எல்லா வேலையும் முடிச்சிட்டியாம்மா 1/2 மணி நேரத்தில்? யாராவது பொட்டி கேட்டால் செஞ்சு கொடுப்பியா? கேட்டாச்சு. பேசாம நீ பாட்டுக்கு இது பொட்டி செஞ்சு இப்படி வித்துற வேண்டியதானம்மா? விற்கலாம். 20 ரூபா 30 ரூபான்னு. இது எவ்வளோ கொடுப்ப? 25 ரூபான்னு கொடுக்கணும். 20 ரூபா. எவ்வளோ நேரமாக பின்னுவேன் அப்படின்னு கேட்டேன். 1/2 மணி நேரத்தில் உனக்கு பொட்டி பொத்தி தந்தா சரிதானே அப்படின்னு சொல்லி பொத்தி கொடுத்துட்டேன்.